ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 164 நம்ம பார்க்க போறோம். காக்கிடோவை நருட்டோ ஃப்ராக் குமிட்டேவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதை காட்டுவாங்க. காமா பூண்டா, காமா கென், காமா ஹீரோ 3 பேருமே சிக்குஷுடோவோட சமனிங்ஸை போட்டு வெளுத்து வாங்குறத காட்டுவாங்க. டென்டோ பெயின் அதை டாச் பண்ணிட்டோம்லன்னு நினைச்சேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நருட்டோ டைம் வேஸ்ட் பண்ண போறதா இல்ல, இதை என் புது ஜுட்சு மூலமா முடிச்சு வைக்கிறேன்பா. ஷேடோ கிளன்ஸை வர வைக்கவும் டென்டோ பெயின், ஓ நீ சேஜ் ஆயிட்டியா, ஜிராயா சென்சேவோட சேம் ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணிக்கியான்னு கேட்பான். இதை கேட்டுட்டு நருட்டோ என்ன சென்சே நான் சொன்னேன்னு சொல்லி கேட்பான். நானும் ஜிராயா கிட்ட தான் ஜுட்சு கத்துக்கிட்டேன், அவரு எனக்கும் மாஸ்டர் தான், அது நம்மள சிப்ளிங் ஸ்டூடெண்ட் ஆகும், நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நம்ம மாஸ்டர் அமைதியை விரும்பினாருன்னு சொல்லுவான் பெயின். நருட்டோ வாய மூடுன்னு கத்துவான். ரசன் ஷூரிகன் பண்ணிருப்பான். இதை பார்த்த ஷீமா என்ன இவ்வளவு அதிகப்படியான மேசிவ் சக்கராவான்ட்டு பா இதை நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்கவும் ஃபுகசாக்கு இல்ல இதை நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ட்ரைனிங் எப்பெல்லாம் இதை பண்ணலாவ. நருட்டோ என்ன பிளான் பண்றான்னு எனக்கு தெரியலன்னு பாரு. தூரத்துல சக்குரா பக்கத்துல இருக்க ஹியூகா கிளான் மெம்பர் பியாக்குகான் மூலமா நருட்டோவை பார்த்துட்டு நருட்டோவோட சக்கரா அது ஒரு ஷூரிகன் மாதிரி மாறி இருக்குன்பா. இதை கேட்ட உடனே சக்குரா வின்ஸ்டன் ரசன் ஷூரிகனான்ட்டு நருட்டோன்னு கத்துவா. நருட்டோ நீ பண்ண இத்தனை நாச வேலைகளும் தான் பீஸான்னு சொல்லி கேட்பான். நீ மொத்த காட்டுல இருக்க ஒரே மரத்தை மட்டும் பாக்குற, நான் செய்யலான்னு நினைக்கிற பீஸ பத்தின புரிதல் உனக்கு இல்ல, சரணடைஞ்சிரு, உன்னோட மரணம் அமைதியை வழிவகுக்குன்பா. நருட்டோ செம்ம கடுப்பா இருப்பான். வாய மூடுன்னு ஆல்ரெடி சொன்னன்லடான்ட்டு ரசன் ஷூரிகன் எறிவான். ஷீமா அதை பார்த்துட்டு அதை அவன் எரிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆவாங்க. ஃபுகசாக்குலாம் அள்ளு விடும். எப்ப அவன் இந்த சக்கராவை இவ்வளவு ஹை ரொட்டேஷன் அண்ட் டென்சிட்டிக்கு கொண்டு வர கத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணும்போது நருட்டோ மவுண்ட் யோபோக்குள்ள நருட்டோ அப்பப்ப நைட் ஆச்சுன்னா கிளம்பி போயிருப்பான் இல்லையா, அந்த டைம்ல தான் இதை மாஸ்டர் பண்ணிருப்பான். நருட்டோ மனசுக்குள்ள நான் பண்ண இன்னொரு ட்ரைனிங்கான ரிசல்ட் தான் இதுன்பான். இந்த அட்டாக்ல இருந்து 4 பேருமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஜுட்சு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க ஷீமான் ஃபுகசாக்கு. நிங்கெண்டோ மாட்டிருப்பான். சிக்குஷோடோ சமனிங் பண்ணவும் ஜெயண்ட் பேர்ட் வரும். நருட்டோ அது மேல ஏறி ஜம்ப் பண்ணுவான். டென்டோ பெயின் டேடரா சொன்னது கரெக்ட் தான், இவன் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான்னு பெயின் சொல்லிட்டு இருக்கும் போது நருட்டோ வந்து முன்னாடி நிப்பான். பயங்கரமா சவுண்ட் கேட்கறத கேட்டுட்டு ஷிகமாரு அங்க என்னதான் நடக்குது, யாரு பெயினோட எதிர்த்து சண்டை போடுறதுன்னு சொல்லி கேட்பான். கட்சியு அது நருட்டோன்னு சொல்லவும் நருட்டோவா அவன் இப்ப திரும்ப வந்தான்னு கேட்பான் ஷிகமாரு. அவன் சேஜுட்சுவை மாஸ்டர் பண்ணியிருக்கான், பெயினோட தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஷிகமாரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைப்பான். இருந்தாலும் நகர முடியாது, கால் வலிக்குதுன்ட்டு கடுப்பாவான். கட்சியு தயவு செஞ்சு இங்கே இரு, யாரும் இடையில வந்து இன்டர்ஃபியர் பண்ண வேணாம்னு நருட்டோ சொல்லியிருக்கான்னு சொல்லவும் நருட்டோ அவனே பாத்துக்கலாம்னு நினைக்கிறான். பிராக்டிகலா அவங்க இந்த வில்லேஜையே மொத்தமா அழிச்சிருக்கானுங்க, தனியால கண்டிப்பா அவங்கள எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்பா ஷிகமாரு. ஷிகாக்கு அதெல்லாம் கிடையாது, அவன் சேஜுட்சுவை மாஸ்டர் பண்ணியிருக்கானா, அவன் அவனோட ஓன் கிளாஸ்ல இருப்பான். இப்ப அந்த வகையில மூக்க நுழைக்காம இருக்கிறது தான் பெஸ்ட் டீம் ஒர்க், இப்போ நம்மளால அவனுக்கு ஆஃபர் பண்ண முடிஞ்சது, அதனால கம்முனுக்கு ஒரு ஷிகமாருன்றுவாரு. கடுப்பாவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேஞ்சர் சேஜ் மோட் லிமிட் ரீச்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காமா பூண்டா டாக்க புடிச்சு வச்சிருக்கும்ல, ஸ்வாடை யூஸ் பண்ணி கட் பண்ண ட்ரை பண்றப்ப அது ரெண்டா ஸ்பிளிட் ஆயிரும். காமா கென் நம்ம எவ்வளவு தடவை அடிக்கிறோமோ அத்தனை தடவையும் அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லும். இதை ஏன்டா முன்னாடியே சொல்லின்னு காமா பூண்டா கேட்கவும் இங்க பாரு நான் அழகில்லாதவன்கும். காமா ஹீரோவை கடிக்கவும் இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி கேட்கும். இப்போதைக்கு நம்ம அதை தயக்கம் இல்லாம பொறுத்துக்கணுங்கும் காமா கென். நருட்டோ சீஃப் டோடுன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஜெயண்ட் பேர்ட் அட்டாக் வைக்கும். நருட்டோ எஸ்கேப் ஆகவும் சிக்குஷோட பெயின் குனாயை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். நருட்டோ அதையும் சமாளிச்சு கீழே வந்து நிப்பான். டென்டோ பெயின் பார்க்க போனா உன்னோட சேஜுட்சு பவர் அப்படியே கம்மியாது போல, லாஸ்டா யூஸ் பண்ண ஜுட்சுல சேஜுட்சு சக்கரா மொத்தத்தையும் யூஸ் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்கவும் நருட்டோ மனசுக்குள்ள அடச்ச சேஜ் மோட் முடிய போகுது, சேஜ் மோட் முடியறக்குள்ள இவனாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணிட்டு சிக்குஷோடோவை பார்ப்பான். தூரத்துல இருக்க ஃபுகசாக்கு ஷீமாவை கூப்பிட்டு இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல, நம்ம அவங்களோட ரினேகான் லிங்கை பிரேக் பண்ணணும் பாரு. ஷீமா புரிஞ்சுதுன்பாங்க. காமா பூண்டா டாக்ஸ் கிட்ட அடி வாங்கி கீழே விழுகும். ஃபுகசாக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு பூண்டாவை கூப்பிடுவாரு. காமா பூண்டா என்னன்னு கேட்கவும் நல்லா கேட்டுக்க, நான் உன்னை ஸ்ட்ரைட்டா நருட்டோ பாய் கிட்ட வீச போறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன வீசி எறிய போறீங்களா, ஆனா ஏன்னு சொல்லி கேட்கும். நான் சொல்றேன் இருந்தாலும் கவனமா கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஷீமா மேல ஜம்ப் பண்ணிருப்பாங்க. ரெடியாப்பான்னு கேட்டுட்டு சேஜாட் வின்ஸ்டைல் சாண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. டக்குன்னு பார்த்தா சிக்குஷோடோ வேற இடத்துல இருப்பா, ரொம்ப டார்க்கா இருக்கும், அவனால எதையுமே பார்க்க முடியாது, அடி விழுந்துகிட்டே இருக்கும். விஷுவலா லிங்க் ஆனனால வெளிய இருக்க டென்டோ பெயின் காமா பூண்டாவை பார்ப்பான். ஃபுகசாக்கு தூக்கி எறிஞ்சதுல செம டயர்டா இருப்பாரு. டென்டோ பெயின் அவன் எங்கேன்னு நருட்டோவை தேடிட்டு இருப்பான். நருட்டோ சிக்குஷோடோவை ரசங்கன் பரேஜ் மூலமா போட்டிருப்பான். காமா பூண்டா வாயில இருந்து புகை வரும். நருட்டோவும் சிக்குஷோடோவும் அவங்க வாய்க்குள்ள
தான் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருவான் பெயின். சமன் பண்ண அனிமல்ஸ் எல்லாமே டிசப்பியர் ஆயிரும். காமா பூண்டா வெளியே நாக்க நீட்டவும் நருட்டோ அண்ட் சிக்குஷோட வெளியே வந்துருவாங்க. பெயின் மொத்த சேஜ் ஜுட்ஸும் தீந்துருச்சுன்பா. நருட்டோவோட கண்கள்ல இருந்து அந்த வளையம் போயிரும். சேஜ் மோட்லயே 2 ரசன் ஷூரிகன் தான் என்னோட லிமிட்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. ஷீமா ஃபுகசாக்கு கிட்ட அந்த பையனோட சேஜ் மோட் போயிருச்சுன்பாங்க. எனக்கும் தான் தெரியும் பாரு, ரொம்பவுமே ஆபத்தாயிரும், நம்ம உடனே அவனோட மெர்ஜ் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நம்மளால பண்ண முடியாதுன்னு பாரு ஃபுகசாக்கு. டெண்டோ பெயின் இது இப்ப என்னோட சான்ஸ்ன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். நருட்டோ சண்டை போட தயாராவான். என்ன 90s இருக்கிறதால நம்மளால அவங்களோட மெர்ஜ் ஆக முடியாதுன்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. பார்க்க போனா அப்படிதான் பாரு ஃபுகசாக்கு. அப்ப நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பாங்க ஷீமா. இந்த பிரச்சனைக்கு நருட்டோவே ஒரு தீர்வுக்கு வந்திருக்கான், அதான் இப்ப பண்ண போறான்னு பாரு. நருட்டோ மாட்டி இந்த பெரிய ஸ்க்ரால ரிமூவ் பண்ணுவான். பெயின் அட்டாக் பண்ண வரவும் நருட்டோ எஸ்கேப் ஆகி ஓடுவான். காமா பூண்டா அட்டாக் பண்ணுவோம், அதோட தோல் மேல ஏறுவான். காமா பூண்டா செம கடுப்பாகும். பெயின் ஜம்ப் பண்ணி நருட்டோக்கு முன்னாடி வந்து நிப்பான். நருட்டோ கடுப்பாவான். ஃபுகசாக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு அதை எங்கிட்ட கொடு, அதை நான் பாத்துக்கிறேன், அதை நான் பண்றேன்னு பாரு. நருட்டோ அந்த பெரிய ஸ்க்ரால கொடுத்துட்டு பெயினோட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். நருட்டோ சண்டை போடுறத பார்த்துட்டு காமா பூண்டா குழந்தை தள்ளிக்க, அவனை நான் போட்டு தள்ளிடுறேன்கோ, நான் சேஜ் மோடுக்கு என்ட்ராக போறேன்பா நருட்டோ. காமா பூண்டா ஷாக் ஆவாரு. விலகிக்கங்க சீஃப் டோட், ஏன்னா என்னோட ரசன் ஷூரிகன் உங்களை தாக்காம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நருட்டோ ஃபைட் பண்ணும்போது சீஃப் டோட் விலகிக்குவாரு. டஃபா ஆக்ட் கொடுக்குறான்டான் பாரு. என்னால சேஜ் சக்கராவை 2 தடவை தான் நிரப்ப முடியும், அது கருத்தம் என்னால 4 ரசன் ஷூரிகன் தான் பண்ண முடியும், அந்த டைம்குள்ள அதை மொத்தமா செட்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு கடுப்புல பாப்பா நருட்டோ பெயினை. இதை இப்ப பண்ணா நருட்டோ பாயிண்ட் ஃபுகசாக்கு ரிவர்ஸ் சம்மனிங் ஜுட்சு பண்ணுவாரு. மவுண்ட் மேம்போக்குள்ள காட்டுவாங்க. பார்த்தா 2 நருட்டோவோட க்ளோன்ஸ் இருக்கும். 2 பேருமே ஆடாம அசையாம கொண்டுட்டு இருப்பாங்க நேச்சர் எனர்ஜியை குவிக்க. நருட்டோவோட ஒரு க்ளோன் இங்க வரவும், நான் நீ சொன்ன மாதிரி சமன் பண்ணிட்ட நருட்டோ, நீ ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணுன்னு கத்துவாரு. நருட்டோ ரிலீஸ் பண்ணும்போது டெண்டோ பெயின் அவனோட ராடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். நருட்டோ சேஜ் மோடுக்குள்ள போயிருப்பான். வைக்கிற அடி ஒவ்வொன்றும் இடியோட்ட விழுகும். பெயின் பவரை பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஷீமாக்கு இதே டவுட் தான் இருக்கும். ஃபுகசாக்கு கிட்ட கேட்கவும் விஷயம் சிம்பிள் தான். சேஜ் ஜுட்சு சக்கராவை பில்டப் பண்ண நருட்டோ அவனோட க்ளோன்ஸை மவுண்ட் மியோபுக்குள்ளேயே விட்டுட்டு வந்துட்டான். ஜஸ்ட் ஸ்க்ரால் மூலமா அவனோட க்ளோன்ஸ்ல ஒன்னு இங்க சமன் பண்ணோம்னா அந்த ஜுட்சுவை அண்டன் பண்ணானா சேஜ் ஜுட்சு சக்கரா ஒரிஜினலுக்கு வந்துரும்னு ஃபுகசாக்கு சொல்லவும், என்ன ஒரு கிரியேட்டிவான ஐடியான்பாங்க ஷீமா. பெயின் ஷாக் ஆவான். பார்த்தா நருட்டோ ரசன் ஷூரிகன் பண்ணிருப்பான். அதை எரிஞ்சிட்டு ஆட்ட முடிய போதுன்பான். டெண்டோ பெயினுக்கு முன்னால காக்கிடோ வந்து மொத்த ரசன் ஷூரிகனையுமே அப்சர்வ் பண்ணிடுவான். நருட்டோ ரொம்பவுமே ஷாக் ஆவான். ஆமா அதேதான், அதான அவனோட எபிலிட்டி, நிஞ்சுட்சுவை அப்சர்வ் பண்றவன் அப்படின்னு சொல்லவும், ஆனா நம்ம அவன் கதையை முடிச்சிட்டோம்ல நினைச்சன்பா. காக்கிடோவை அடிச்சு பறக்க விட்டதை காட்டுவாங்க. நருட்டோ பார்க்கும்போது ஜீகோ கூடோ கிங் ஆஃப் ஹெல்ல சமன் பண்ணிருப்பான். என்னதுன்ட்டு நருட்டோ பார்க்கும்போது கட்சியோ பார்க்க போனா அந்த பெயின் தான் கீ பிளேயர். ஓ வயசான சேஜ் சொன்ன மாதிரியா, இறந்தவங்கள உயிர்ப்பிக்கிறவனான்னு கேட்பான். ஆமா அவன் தான் அந்த எபிலிட்டி உள்ள பெயின், அதனாலதான் ஃபார்மேஷன்லாம் லைன் அப் பண்றானுங்க. அந்த பெயின் தான் ட்ரூப்போட பின்பக்கமான பொசிஷனுக்கு போய் அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே தொல்லை பிடிச்ச பெயின் பார்த்தா அந்த லெஃப்ட் சைடு நிக்கிறவன் தான். அவனால எல்லா ஜுட்சுவையும் அட்டாக்கையும் ரெப்பல் பண்ண முடியுது. விஷயங்களை அவனை நோக்கி இழுத்துக்கவும் செய்யறான். அவன் இன்னும் அவனோட பவர்ஸை காட்டல, அதான் சஸ்பீஷியஸா இருக்கு. ஒருவேளை அவன் பவர்ஸ் இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணாம இருக்கான காரணங்களும் இருக்கலாம் அப்படின்னு கட்சியோ அவங்களுக்கு தெரிஞ்ச இன்டெல் கொடுக்கவும், நருட்டோவுக்கு ஆப்போசிட்ல டெண்டோ, காக்கிடோ, ஜீகோ கூடோ 3 பெயின் நிப்பாங்க. நருட்டோ முதல்ல பின்னாடி இருக்கவன் கதையை முடிக்கணும்ட்டு நருட்டோ அவனோட க்ளோன்ஸ் மூலமா ரசங்கன் பண்ணுவான். கூடவே ஸ்மோக் பம்ஸ் யூஸ் பண்ணணும்பா. புகையில இருந்து டக்குன்னு பார்த்தா வின் ஸ்டைல் ரசன் ஷூரிகன் அட்டாக் பண்ணும். காக்கிடோ இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். பார்த்தா நருட்டோவா இருப்பான். நீ அப்சர்வ் பண்ணது வெறும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு அப்படின்ட்டு அட்டாக் பண்ணவும் காகிடோ பெயின் செம கடுப்பாவான். நீ தான் ரியல் ஒன்னான்ட்டு கடுப்பாவானுங்க. ரசன் ஷூரிகன் அட்டாக் பண்ணவும் நருட்டோ இதை கண்டிப்பா உன்னால தடுக்க முடியாதுன்பா. அட்டாக் நடந்திருக்கும், ஆனா டெண்டோ பெயினை சுத்தி ஒரு ஷீல்ட் கவர் ஆன மாதிரி இருக்கும். என் பவர் திரும்ப வந்துருச்சு போலன்பா டெண்டோ பெயின். அந்த பையனோட ரசன் ஷூரிகனவே ரெப்பல் பண்ணிட்டானான்ட்டு ஷாக் ஆவார் காமா பூண்டா. நருட்டோ படுத்திருக்க காகிடோவோட கண்ணை மறைச்சிட்டு இது இன்னும் முடியலைன்பா. மேல இருந்து நருட்டோவோட க்ளோன் சேஜுட்சு ரசங்கன் பராஜ் மூலமா அடிப்பான். டெண்டோ பெயின் ஷாக் ஆவான். ஜீகோ கூடோட கதை முடிஞ்சிரும். சுத்தி இருக்கவங்களும் எக்ஸைட் ஆவாங்க. இன்னும் 2 தான் மிச்சம் இருக்குன்பா நருட்டோ. இருங்க இது எப்படி பண்ணான்னு சொல்லி கேட்பாரு காமா பூண்டா. ஃபுகசாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் ரசன் ஷூரிகன் அது நருட்டோ பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை பத்தி தெரியாத பெயின் அதை அப்சர்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புரிஞ்சுது. அதனால தான் நருட்டோ வந்தானான்னு காமா பூண்டா சொல்லவும், அந்த பெயினால நிஞ்சுட்சுவை மட்டும் தான் அப்சர்வ் பண்ண முடியும், பிசிக்கல் அட்டாக்ஸ் கிடையாது. அதனால தான் நருட்டோ டைரக்ட் ஹிட் வச்சான் டேக்கிள் பண்றதுக்கு அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அந்த 3 ஸ்டேஜ் அட்டாக்குமே பர்பஸா தான் நடந்திருக்கு இல்லையான்னு சொல்லி கேட்பாரு காமா பூண்டா. டெண்டோ பெயின் மனசுக்குள்ள அவன் ஏற்கனவே ஸ்மோக்கை யூஸ் பண்ணி மேல குதிச்சிட்டான், அப்படிதான் அதை பண்ணிருக்கான்னு சொல்லி திங்க் பண்ணுவான் பெயின். ஜீகோ கூடவோ அட்டாக் பண்ண நருட்டோ டெண்டோ பெயினை அட்டாக் பண்ண வருவான். காக்கிடோ மேல இருக்க ரியல் நருட்டோ காக்கிடோவை பஞ்ச் பண்ண போவான். டெண்டோ பெயின் நல்ல நேரத்துல இது நடந்துச்சுன்ட்டு ஆல்மைட்டி புஷ் பண்ணுவான். க்ளோன் டிசப்பியர் ஆயிரும். நருட்டோ பறந்து வந்து விடுவான். ஃபுகசாக்கு நருட்டோ நீ ஓகேவான்னு கேட்பாரு. நருட்டோ ஓகேன்பா. காக்கிடோ எந்திரிச்சிருவான். நருட்டோ 2 பெயினையும் பார்த்துட்டு இருக்கும்போது காமா பூண்டா, காமா கென், காமா ஹீரோ 3 பேரும் அட்டாக் வச்சிருப்பாங்க. 2 பெயினுமே டாச் பண்ணிடுவானுங்க. நருட்டோ கட்சியு கிட்ட இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஜுட்சு என்னன்னு சொல்லி கேட்பான். பார்க்க போனா அந்த மெயின் பெயினோட
பெயினோட அட்ராக்ட் பண்ற ரிப்பல் பண்ற அந்த எபிலிட்டி திரும்ப வந்துருச்சு போலன்பாங்க. நருட்டோ டெண்டோ பெயினை பார்த்துட்டு அவன் தானு சொல்லி கேட்பான். டவுட்டே இல்ல, இதே ஜுட்சு மூலமா தான் மொத்த வில்லேஜையுமே தரமட்டமாக்குனான்பாங்க. எவ்வளவு அதிகப்படியா அவன் அந்த பவரை யூஸ் பண்றானோ அதுக்கேத்த இன்டர்வல் இருக்கு அவன் அடுத்த ஜுட்சு பண்றதுக்கு அப்படின்னு கட்சுயி சொல்லவும், அதனால தான் அந்த ரெப்பலிங் ஜுட்சுவை பண்ண முடியாம இருந்தானா, எனக்கு வேற என்ன வழி இருக்குன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. காமா புண்டா, காமா ஹீரோ, காமா கென் 3 பேரும் 2 பெயினோட சண்டை போட்டு இருக்கதை காட்டுவாங்க. நருட்டோ நின்ஜுட்சு தாய் ஜுட்சு வேலைக்கு ஆகாதுன்பா. ஷோஜி இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தான். பெயினோட ஜுட்சுக்கான மினிமம் இன்டர்வல் 5 செகண்ட்ஸ் தான். அந்த இன்டர்வலுக்கான டைம் பார்த்து டார்கெட் பண்ணி அடிக்கணும்பாங்க கட்சியு. வெறும் 5 செகண்ட்ஸ் தானான்னு கேட்பான் நருட்டோ. நீ அவனை கென்ஜுட்சு மூலமா ட்ராப் பண்ணணும் பாரு ஃபுகசாக்கு. ஆனா இப்படி எனக்கு தான் கென்ஜுட்சுவை யூஸ் பண்ண தெரியாதேன்பா. ஃபுகசாக்கு நாங்க பண்றோம் பாரு, போன தடவை மாதிரி என்பாங்க ஷீமா. நருட்டோ போன தடவையான்ட்டு ஷாக்ல கேட்பான். அதேதான் ஜிராயா பாய்க்கும் பெயினுக்கும் நடந்த பேட்டில்ல அதுதான் எங்களுக்கு தப்பிக்கிறக்கான வழியா இருந்துச்சுன்பாங்க ஷீமா. நருட்டோ பெருமூச்சு விடுவான். டெண்டோ பெயினை காட்டுவாங்க. காமா கென் அண்ட் காமா ஹீரோ டெண்டோ பெயினை கார்னர் பண்ணிடுவாங்க. காமா புண்டா மேல இருந்து அட்டாக் பண்ண வருவாரு. உன்னை கார்னர் பண்ணிட்டோம், உன் கதை இதோட முடிய போது, தப்பிக்கிறக்கான வழியே இல்லைன்ட்டு அட்டாக் வைக்க வரும்போது டெண்டோ பெயின் மேல வந்துட்டு ஆல்மைட்டி புஷ் பண்ணுவான். ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விடுவாங்க. நருட்டோ சீஃப் டோடுன்னு கத்துவான். 3 பேத்தையும் 3 மூளைக்கு அனுப்பிச்சிருப்பான் பெயின். நருட்டோ செம கடுப்பாவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ ஷிப்புடன்ல 9 டைல்ஸ் கேப்சர்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. இதுக்கப்புறமா கட்சியு காமா பூண்டா இருக்கலாம் காட்டுவாங்க. அதுவும் பார்ல இருப்பாங்க. கட்சியு மாண்டா இறந்ததை இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியலங்கோ. காமா பூண்டா எனக்கு அவனை பிடிக்காதுதான், இருந்தாலும் இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பீப்புள்லாம் நம்மள த 3-வே டெட்லாக்னு சொல்லுவாங்க. அவனை நினைச்சு நானும் கொஞ்சம் வருத்தப்படுவேன் அப்படின்னு காமா பூண்டா பேசிட்டு இருக்கும் போது கட்சியு அதுக்கான லிட்டரல் மீனிங் என்னன்னா, தவளைகள் பாம்பை கண்டு பயப்படும், பாம்பு நத்தையை கண்டு பயப்படும், நத்தை தவளையை கண்டு பயப்படும். பேலன்ஸா இருந்துச்சுன்ட்டு ஜர்க் ஆயிட்டு இப்ப பாம்பு இல்லைன்னா அப்படின்ட்டு பயப்படும். தவளை நத்தையை முழுங்கிரும்னு சுத்தி தவளையா இருக்கிறத பார்த்துட்டு பயப்படும். அதுக்கேற்ற மாதிரியே காமா பூண்டா பாப்ஸ் அந்த குட் எஸ்கார்கார்ட்ட போடுங்க அப்படிங்கும். எஸ்கார்கார்ட்னா நத்தையினாலான சாப்பாடு. கட்சியு ஜர்க்காகும். காமா கென் இரு கண்டிப்பா பண்ணித்தரேன், நான் கொஞ்சம் அழகில்லாதவன்ட்டு கத்தியை திருப்போம். கட்சியுக்கு உயிரே போயிடும். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நான் சீக்கிரம் போயாடும்ட்டு கதவெல்லாம் உடச்சிட்டு கிளம்பும். காமா பூண்டா அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்பாரு. எனக்கு என்ன தெரியும் பாரு, நான் அழகா இல்லைங்கும் காமா கென்.